ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு போலீஸுக்கும் ஒரு டாக்டருக்கும் இடையிலான ஒரு அழகான காதல் கதையை தான் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம லாஸ்ட்டாக எதோடு முடிச்சிருந்தோம்னா, வினோ தனக்கு பிடிச்ச அந்த தேவதையோட பேர் என்ன, ஊர் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பியூனை கரெக்ட் பண்ணி, அதுவும் எப்படி அந்த பியூனுக்கு ஒரு குவார்ட்ரு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி அந்த டாக்டரை பற்றி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு நான் கரெக்டாக என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். என் கிரவுண்டில் நின்று நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்னோடய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அந்த பியூனை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. வெண்ணிலா மேம் இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு அவங்களுக்கு டியூட்டி இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நியூஸையுமே அப்டேட் பண்ணுறாரு. எனக்கு அதை பார்த்த உடனே சந்தோஷம். சரி, ஓகே, நம்மளும் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் அவங்கள பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஹாஸ்பிட்டலில் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தூரத்தில் இருந்து வெண்ணிலா மேம் கரெக்டாக வராங்க மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. என்னைய பார்க்குறாங்க. தூரத்துல இருந்து என்னைய பார்த்ததும் என்ன நினச்சாங்களோ தெரியல, டக்கு டக்குன்னு வேகமாக அந்த இடத்த விட்டு, அது நடையா இல்லைன்னா ஓட்டமான்னு தெரியல, என்னை பார்த்ததும் வேகமாக நடந்து போகிறாங்க. எதுக்கு? என்னைய பார்த்தா பேய் பிசாசு எதுவும் பூச்சாண்டி மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல, என்னை பார்த்ததும் அவங்க நடையில் அப்படி ஒரு வேகம். அங்கேருந்து வேகமாக நடந்து போகிறாங்க. நானும் விடலையே, பின்னாடியே போகிறேன். மேம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நில்லுங்கன்னு சொல்லிட்டு நானுமே பின்னாடியே ஓடுறேன். ஆனால் அவங்க அதுக்குள்ளே அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. கொஞ்சம் பேஷண்ட்டுமே இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் அவங்களுக்காக 1 மணி நேரமாக வெளியில் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் அந்த ரூமோட கதவை திறந்து வெளியில் வந்தாங்க. பேஷண்ட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்ததும் இன்னுமே அவசரமாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறாங்க. அவங்களோட ஜூனியர்ஸும் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் பின்னாடி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். மேம் கொஞ்சம் நில்லுங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடியே ஓடுறேன். என்னையே பார்த்து தான் அவங்க இன்னும் வேகமாக நடந்து ஓடுறாங்க. பார்க்குறவங்கெல்லாம் என்ன நினச்சாங்களோ தெரியலை. நான் ஏதோ ஒரு அக்யூஸ்டை துரத்திட்டு ஓடுற மாதிரி நானும் அவங்க பின்னாடியே போகிறேன். மேம் எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பின்னாடியே போகிறேன். அவங்க அதுக்குள்ளே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறாங்க. அப்போவும் நான் விடவே இல்லை, வெளியில் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிட்டு இன்னுமே வெளியில் வரலை. சரி, இதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வேலை நடக்காது. எங்கே அவங்க தான் நம்மளை பார்த்தாலே பயந்து தெரிச்சு போய் ஓடுறாங்களே. அவங்க கண்ணுக்கு நான் என்ன பேய் பூச்சாண்டி மாதிரி தெரியிறேன்னா என்னன்னு தெரியல, என்னைய பார்த்தாலே அப்படி பயந்து ஓடுறாங்க. இவங்க கிட்ட நம்ம எப்படி பேச முடியும்? ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியா தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரிசப்ஷனுக்கு போகிறேன். அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட நானுமே கேட்டேன், எனக்கு நிலா டாக்டரோட நம்பர் வேணும், கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களும் உடனே கொடுத்தாங்க. நான் ஒரு போலீஸ் அப்படிங்கிறதுனால உடனே எனக்கு நம்பரையுமே கொடுத்தாங்க. அந்த நம்பர் வாங்கினதும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எதையோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க நம்பர் கிடச்சிருச்சு, இனி எனி டைம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே நானும் அந்த நம்பரை என்னோடய ஃபோனில் சேவ் பண்ணேன். மை ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை என்னோடய ஃபோனில் சேவ் பண்ணேன். அங்கேருந்து என்னோடய கிரவுண்டுக்கு போனேன். ப்ராக்டிஸை முடிச்சுட்டு ஈவினிங் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுறேன். அதுவும் எப்படி பண்ணுறேன்னா, ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை பண்ணி விடுறேன். மெசேஜை பண்ணி விட்டுட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்னோடய ஃபோன் எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க ஏதாவது ரிப்ளை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து எனக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே வரவே இல்லை. எனக்கு என்னடா இது, ஏன் நம்ம மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணலை, ஒருவேளை நான் யாருன்னு தெரியலையோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் மெசேஜ் பண்ணுறேன். நான் தான் வினோ, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறுபடியுமே ரிப்ளை வரலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா இது, நம்ம பார்த்தோம், ஏதோ பேசணும்னு நினச்சோம், எப்படி தெரியும்னு அந்த ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினச்சா அவங்க என்னடா ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறாங்களே. நம்மளா தான் துரத்தி போய் அவங்கள பார்க்குறோம், பேசணும்னு நினைக்கிறோம்.
என்னைய எப்படி நினைச்சு வச்சிருக்காங்கன்னே தெரியலையே! நான் ஒருவேள அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்றேனோ, ரொம்ப கட்டாயப்படுத்துறேனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. சரி ஓகே. அவங்களுக்கு பிடிக்காம நம்ம அவங்க கிட்ட போய் பேசக்கூடாது. நம்ம எதுவா இருந்தாலும் தூரமா இருந்து பார்க்குறோம், சைட் அடிக்கிறோம். அதோட நிறுத்திப்போம். அதையும் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, நமக்கு அப்டேட் வந்துரும். ஸோ அத மட்டும் தூரமா நின்னு பார்க்க மட்டும் தான் செய்றேன். தூரமா நின்னு சைட் அடிக்கிறேன். இன்னைக்கு எப்படி இருக்காங்க? எவ்வளோ அழகா இருக்காங்க? இன்னைக்கு என்னெல்லாம் பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போற இடம் எல்லாம் நானும் தூரமா நின்னு சைட்டு மட்டும் தான் அடிக்கிறேன். இப்படியே 1 மாசம் போச்சு. நான் தூரமா நின்னு பார்க்கறது, சைட் அடிக்கிறது. இத மட்டும் தான் அந்த 1 மந்த்துமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது எப்படின்னா, "ஹாய் வினோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெசேஜ் வந்தது. அத பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இது அவங்க தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னால நம்ப கூட முடியல. இவ்வளோ நாள் நான் மெசேஜ் பண்ணேன், பார்க்கணும், பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த பக்கத்துலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆனா இப்போ அவங்களா வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னோட பேர சொல்லி கூப்ட்டுருக்காங்க. என் பேர சொல்லி மெசேஜ் பண்ணது எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. நம்ம பேரெல்லாம் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நமக்கு புடிச்சவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன மெசேஜ் வந்தா அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. என் பேர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. நான் இவ்ளோ நாள் ஏங்கி போயிருந்தேன். அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஏக்கத்துல இருக்கவும், அதுக்கு மத்தியில இந்த ஒரு மெசேஜ் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ கேட்டாங்க, அடுத்த மெசேஜ் போட்டாங்க. "நீ ஃப்ரீயா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஸ்டேடியம் வர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நானும் உடனே சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு ஈவினிங்கு அவங்க அண்ணன் பையன அழைச்சிட்டு ஸ்டேடியம் வந்தாங்க. அவன அந்த பக்கம் விளையாட விட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நான் ஸ்டேடியம் வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க டெக்ஸ்ட் பண்ணவும் அடுத்த செகண்டே நான் அவங்க முன்னாடி போய் நின்னேன். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னேன். இவ்வளோ நாள் இதுக்காகத்தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவங்களே வந்து கூப்பிடவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க முன்னாடி அப்படி சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிச்சுக்கிட்டே நிக்கிறேன். அதுக்கு மேலலாம் என்னால வெயிட் பண்ண முடியல. நான் உடனே கேட்டேன். "என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்விய நானும் பல தடவ உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்களும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க. "நான் எப்பவுமே என்னோட அண்ணன் பையன அழைச்சிட்டு இந்த ஸ்டேடியத்துக்கு வருவேன். அப்ப எதார்த்தமா ஒரு நாள் பார்த்தேன். அங்க ஒரு கபடி மேட்ச் போயிட்டுருந்தது. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருந்தது. 2 டீமும் அப்படி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மாத்தி மாத்தி போட்டி போட்டு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கா போகவும் நானும் அந்த இடத்துல நின்னு அந்த மேட்ச்ச பார்த்துட்டு இருந்தேன். அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா 2டே 2 பாயிண்ட் வித்தியாசத்துல தான் அந்த 2 டீமும் விளையாடிட்டு இருந்தாங்க. நீயா நானா அப்படிங்கிற போட்டி 2 பேருக்குள்ள ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்துச்சு. யாரு வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விட்டு கொடுக்காம விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி சீரியஸா விளையாடிட்டு இருக்கும்போது விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு கையில அடிபட்டுருச்சு. கையில அடிபட்டு ரத்தம் கொட்டுது. ஸோ வெளியில வந்து உட்கார வச்சுட்டாங்க. ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணு வெளியில வந்ததுனால அவங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு பாயிண்ட் குறைஞ்சுக்கிட்டே போச்சு. அத அந்த பொண்ணால பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. உடனே இந்த மேட்ச்ல எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில இருந்த மண்ண அள்ளி அவங்க கையில எடுத்து பூசிக்கிட்டு ரொம்பவே தீவிரமா மேட்ச விளையாட போனாங்க. அதே மாதிரி மேட்ச வின் பண்ணிட்டாங்க. நான் இப்போ யார சொல்றேன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், "ஆமா. எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க என்னத்தான் சொல்றீங்க. எனக்கு தான் அன்னைக்கு அடிபட்டுச்சு. என்னோட டீம் தோத்து போயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடி போய் விளையாண்டு என்னோட டீமையுமே ஜெயிக்க வச்சேன்." அப்படின்னு சொன்னேன். அப்போ "அன்னைக்கு தான் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்கவும், "ஆமாம். அன்னைக்கு தான் நான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். யார்ரா இது இந்த அளவுக்கு விளையாடுறாங்க? கபடி மேல அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா என்ன? இப்படி வெறித்தனமா விளையாடுறாங்களே! அது யாரா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பத்தி நான் அந்த அந்த ஸ்டேடியம் மேனேஜர் கிட்ட கேட்டேன். அந்த ஸ்டேடியம் மேனேஜர் என்னோட கிளாஸ்மேட் தான். ஸோ அவர்கிட்ட உன்ன பத்தி நான் எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன்ன பார்க்கறதுல அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் உன்ன பார்க்கறதுக்காகவே நான் இந்த கிரவுண்டுக்கு வருவேன். நீங்க ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லாட்டா மேட்ச் விளையாடிட்டு இருப்பீங்க. டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் இருந்து நான் பார்த்துட்டு தான் போவேன்.
நான் ஒரு டாக்டர், எனக்கு ஒர்க்குல நெறைய ப்ரெஷர் இருக்கும். ஆனா, அது எல்லாத்தையும் தாண்டி உன்ன ஒரு நிமிஷம் பார்த்தா போதும் எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். என்னோட அந்த ஒர்க் டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே காணாம போயிரும். அப்படி ஒரு ரிலாக்ஸா இருக்கும், நிம்மதியா இருக்கும். ஸோ, அதுக்காகவே உன்ன பார்க்கறதுக்காக நான் டெய்லி இந்த கிரவுண்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொல்றத கேட்க கேட்க அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையா? நமக்கு தெரியாமலா இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ என்னைக்காவது ஸ்டேடியம் வரலன்னா கூட, நான் அந்த மேனேஜர சொல்லி கால் பண்ண சொல்லுவேன். இன்னைக்கு அவங்க எங்க போயிருக்காங்க? என்ன செய்றாங்க? எங்க இருக்காங்க? எங்க மேட்ச்சுக்கு போயிருக்காங்க? இன்னைக்கு பார்க்க முடியுமா? முடியாதான்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்பேன். அவரும் என் முன்னாடி தான் உனக்கு கால் பண்ணுவாரு. நீயும் சொல்லுவ, நான் இன்னைக்கு மேட்ச்சுக்காக வெளியில வந்திருக்கேன். இல்லன்னா டியூட்டி எனக்கு வெளியில இருக்கு. நான் அங்க போயிருக்கேன் அப்படின்ட்டு நீயும் சொல்லுவ. இப்போ புரியுதா? அந்த மேனேஜர் எதுக்காக உனக்கு கால் பண்ணி கேட்டாருன்னு சொல்லிட்டு, அதுவுமே என்னால தான். நான் கேட்க சொல்லி தான் அவருமே உன்கிட்ட கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு எதையுமே நம்ப முடியல. நான் கூட நெனச்சேன் அந்த ஆளு என் மேல பாசம் வச்சிருக்காரு. அந்த பாசத்துல தான் எனக்கு கால் பண்ணி கேட்காருன்னு கூட நான் நெனச்சு வச்சிருந்தேன். ஆனா, அதுவும் பொய்யா? இது எல்லாமே நீங்க சொல்லி தான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க இன்னுமே ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ எந்த ஒரு ஈவென்ட்டுக்கு போனாலும் உனக்கு முன்னாடி உன்ன பார்க்கறதுக்காக நான் அங்க வந்து இருப்பேன். எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் எப்படியாச்சும் பெர்மிஷன் போட்டுட்டு உன்ன பார்க்கறதுக்காக நான் வந்துருவேன். நீ பேசுறத நான் உனக்கு முன்னாடி இருந்து கேட்டுட்ருப்பேன். எனக்கு அதுல அப்படி ஒரு சந்தோஷம். உன்ன பார்க்கலன்னா எனக்கு அந்த டேவே ஃபுல்ஃபில்லாவே இருக்காது. உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். உன்ன பார்க்கறதுல எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு உன்னோட முகத்த பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். உன்ன பார்த்த உடனே என்னோட அத்தனை கவலைகளும் மறந்து போயிரும். இதுக்காகவே நான் தினமும் உன்ன பார்க்கறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு எதுவுமே புரியல. நான் அந்த இடத்துல ஒரு சிலை மாதிரி நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நான் அப்படி கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ இன்னுமே சொன்னாங்க, "நான் டெய்லி உன்ன பார்க்கறதுக்காக கிரவுண்டுக்கு வருவேன்ல. நீ சில நேரம் மேட்ச் விளையாடுறதுக்காக வெளியூருக்கு போயிருவ. அப்ப நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அப்பவும் நான் இந்த கிரவுண்டுக்கு வந்து, நீ இங்க தான் இருக்கிற, பிராக்டிஸ் பண்ற, மேட்ச் விளையாடிட்டு இருக்க அப்படிங்கிறத நான் அப்படி நெனச்சு பார்ப்பேன். இந்த இடத்துல ஒரு 30 நிமிஷம் உட்கார்ந்திருந்து, நீ இங்க தான் இருக்கிற, நான் உன்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நெனச்சு பார்த்துக்கிட்டு, நீ இல்லாத இடத்துலயும் நீ தான் இருக்கிற மாதிரி நான் நெனச்சு பார்த்து, அத அப்படியே ஃபீல் பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டே நான் போவேன். அப்பதான் எனக்கு அதுல ஒரு நிம்மதியா இருக்கும். உன்ன பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். நீ வெளியூருக்கு போனா 1 வாரம் இந்த கிரவுண்டு பக்கமே வரமாட்ட. அந்த 1 வாரமும் நான் இப்படிதான். நீ இல்லாத இந்த கிரவுண்ட்ல நீ இருக்கிற மாதிரி நான் நெனச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே போவேன். அன்னைக்கு ஒரு நாள் நீ வெளியூருக்கு போயிட்டு 1 வீக் கழிச்சு ரிட்டர்ன் வந்த. ரிட்டர்ன் வந்தும் பிராக்டிஸ் பண்ணாம ஒரு ஓரமாவே உட்கார்ந்திருந்த. எனக்கு எதுவுமே புரியல. எப்பவும் ஆக்டிவா இருப்பா, இன்னைக்கு என்னடா ஒரு ஓரமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. நான் உடனே அந்த ஸ்டேடியம் மேனேஜர் கிட்ட போய் கேட்குறேன், "என்னாச்சு? எப்பவும் ஆக்டிவா ஒரு இடத்துல இருக்க மாட்டா, அங்க இங்க ஓடிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு என்ன ஓரமா உட்கார்ந்துருக்கிறாளே?" அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்டேன். அப்போ அந்த ஸ்டேடியம் மேனேஜர் சொன்னாரு, பீகாருக்கு மேட்ச் விளையாட போனாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துக்கல. ஃபீவரா இருக்கு, அதனால தான் ஓரமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேடியம் மேனேஜரும் சொன்னாரு. நான் உடனே நான் தான் டாக்டர் ஆச்சுல்ல, ஸோ நான் உடனே மெடிக்கல்ல போயிட்டு உனக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டேடியம் மேனேஜர்கிட்ட நான் தான் குடுத்தேன். "இத அவளுக்கு குடுங்க. இத சாப்பிட்டதும் உடனே சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் குடுத்தேன். "இந்த விஷயம் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு எதுவுமே புரியல. அப்படியே மண்டைய பிச்சுக்கலாம் போல இருந்துச்சு. நான் கூட அவர் தான் ஒரு பாசத்துல வந்து குடுக்காருன்னு நெனச்சா, அப்போ அது எல்லாமே நீங்க தான் குடுத்ததா? அப்படின்னு சொல்லிட்டு என்னால அத நம்பவே முடியல. இங்க என்னடா நடக்குது? என்ன சுத்தி என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே புரியல. புரியாம நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்றாங்க. எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது. எனக்கு நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நிக்கிறது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அன்னைக்கு ஒரு நாள் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது, உன்னோட ஃப்ரெண்ட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தள்ளி விட்டாங்க. அதுக்காக நீ ரைடு போகும்போது அங்க இருக்கிற 4 பேர அடிச்சு புடிச்சு தள்ளி விட்ட. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு உன்கிட்ட அந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணி கூடவே நிக்கிற அந்த ஒரு கேரக்டர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
எனக்கு இதுக்கு மேல கேட்க முடியல. நானும் சொல்லிட்டேன். "இல்ல, இல்ல போதும், போதும். தயவு செஞ்சு போதும். இதுக்கு மேல நிறுத்துங்க. என்னால கேட்க முடியல. என்னால இதுக்கு மேல நீங்க சொல்றத கேட்கவே முடியல. என்ன சுத்தி இத்தன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. நான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன். எப்படி இந்த ஒரு பெர்சன நான் இவ்ளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு எதுவுமே புரியல. இல்ல தயவு செஞ்சு நீங்க பேசுனது போதும். இதோட நிறுத்திக்கோங்க. ப்ளீஸ் நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல நீங்க எதுவுமே சொல்லிக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்றேன். அவங்க கேட்காங்க. "என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி சொல்ற?" அப்படின்னு கேட்காங்க. நானா இருந்தா எனக்கு ஒருத்தங்கள புடிச்சிருந்தா அடுத்த செகண்டே அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னு இருப்பேன். நீங்க என்னடான்னா, என்ன 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் இருந்திருக்கிறீங்க. நான் என்ன பண்றேன், எங்க போறேன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் இருந்திருக்கிறீங்க. எப்படி உங்களால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, "இல்ல, இல்ல நான் அப்படித்தான். எனக்கு உங்கள பார்க்குறதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ நான் அதுக்காக தினமுமே பார்க்குறேன்." அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தான் அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே எதுவுமே புரியல. அவங்க "இது உனக்கு தெரியுமா, தெரியுமா?" நீ சொல்ல சொல்ல எப்பா! என்னால முடியவே இல்ல. ஒருத்தர் இந்த அளவுக்கு என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்னால அத நம்பவே முடியல. அவங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தான் அவங்க யாருன்னே தெரியாத ஒரு பெர்சன். ஆனா அவங்க 2 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சொல்றத கேட்கும்போது அப்படியே எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு புடிச்சவங்க நம்மள இத்தன வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அத நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்படியே வானத்துல பறந்துகிட்டே இருக்கேன். அப்படி உல்லாசமா, ஜாலியா அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ சடனா அவங்க ஒரு வார்த்த சொன்னாங்க. "நான் உன்ன 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா?" அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்த தான். அவ்ளோ நேரம் வானத்துல பறந்துகிட்டு இருந்தேனா, தொப்புன்னு கீழ வந்து விழுந்தேன் பாருங்க. என்ன சொல்றது? எது ஃப்ரெண்டா? புடிக்கும்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஃப்ரெண்டா? அப்படின்னு சொல்லிட்டு, நானும் கீழ விழுந்தேன்ல, மேல மண்ணு ஒட்டிருச்சு. ஸோ அத தொடச்சு விட்டுட்டு, நானும் எதுவுமே புரியாத மாதிரி கேட்கிறேன். எது ஃப்ரெண்டா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, என்னோட மனசுக்குள்ள வேற ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்கு. என் மனசுக்குள்ள உங்கள பத்தி நான் வேற ஒரு ஃபீலிங்ஸ நெனச்சு வச்சிருக்கேன். நான் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கேனே. அத நான் என்ன சொல்றது? இப்போ ஃப்ரெண்டா இருக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களே, இவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். என்ன சொல்லலாம்? இல்ல ஓப்பனா சொல்லிர்லாமா? இல்ல எனக்கு உங்க மேல வேற ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிர்லாமா? அப்படின்னு நானும் யோசிக்கிறேன். இல்ல, இல்ல வேணாம், வேணாம். உன்னோட அவசர புத்திய நீ இதுல காட்டாத. ஏற்கனவே 2 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இப்ப தான் வந்து பேசுறதுக்கே வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஏதாச்சும் சொல்லி கெடுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல அமைதியா இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துல அமைதியா இருக்கேன். என் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லல. அப்பதான் நான் அமைதியா இருக்கேன். சரி ஓகே. நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொல்லிட்டேன். சரி இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. போக போக பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துக்கலாம். ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஃப்ரெண்ட அப்படியே லவ்வா கொண்டு போலாம் அப்படின்னு நெனச்சுட்டு, நானுமே அன்னைக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதுமே அவங்களும் சரி நானுமே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்க போறத பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளோ நேரம் பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. உடனே நானும் அவங்களுக்கு தெரியாம என்னோட வண்டிய எடுத்துட்டு அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறேன். கொஞ்சம் தூரம் வரைக்கும் யாருக்கும் தெரியாம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு, நான் அங்கருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நாங்க ஃப்ரெண்ட் இல்ல. அவங்களுக்கு நான் ஃப்ரெண்டு அவ்வளோதான். எனக்கு அவங்க லவ் தான். அதுல நான் கன்ஃபார்மா இருக்கேன். இப்போ ஏதோ இப்பதான் தைரியம் வந்து பேச வந்திருக்காங்க. ஸோ அப்பப்போ பார்க்குற இடத்துல ஒரு ஒரு வார்த்தைகள் மட்டும் பேச ஆரம்பிச்சோம். எங்க ஒரு ஒரு வார்த்தை பேச, அதுவும் நானா ஏற்படுத்திக்கிட்டது மட்டும் தான். அவங்க எப்போ எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பியூன் ஆல்ரெடி அப்டேட் குடுத்துருவாரு. ஸோ அந்த இடத்துல எதார்த்தமா மீட் பண்ற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி நான் போய் நிப்பேன். அவங்கள பார்த்ததும் நான் கேட்பேன், "ஏய் நீயா? இங்க நீ வருவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது தெரியுமா? இந்த இடத்துல நான் உன்ன பார்ப்பேன்னு நெனச்சு கூட பார்க்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நடிப்ப கொட்டி அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசுவேன். அந்த 2 வார்த்தைக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு தெரியுமா? என்ன பண்றது? புடிச்சிருச்சு. பேசணும், பார்க்கணும்னு ஆசையா இருக்கே! நம்மளால அவங்கள மாதிரிலாம் இந்த 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு, பார்த்துட்டு மட்டும்லாம் இருக்க முடியல.
ஸோ நானும் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக நானே ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்க ஆரம்பித்தேன். அவங்களும் தப்பா நெனச்சிறக்கூடாது. நம்மள சும்மா சும்மா வந்து பார்க்க வர்றாங்க அப்படின்னும் நெனச்சிறக்கூடாது. ஸோ நானே எதார்த்தமா, இங்க யாருக்காச்சும் அடிபட்டா ஹாஸ்பிட்டலுக்கு இருங்க இருங்க, நீங்க இருங்க நான் கூப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக நான் கூப்பிட்டுட்டு போறது. அவங்க காலேஜுக்கு போனா அங்க ஒரு ஃப்ரெண்ட புடிச்சிட்டு நானும் அங்க போறது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காகவே நானும் ஏதோ ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட போய் அப்பப்போ ஒரு வார்த்தைகள் 2 வார்த்தைகள் பேசிட்டு மட்டும் வந்தேன். இப்படி பேசுனது எவ்வளோ காலம் தெரியுமா? 6 மாசம். 6 மாசம் தூரமா இருந்து பார்க்கறது, ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசி, பேசி அப்படி 6 மாசமும் போயிருச்சு. நான் இன்னமும் தூரமா நின்னு பார்த்துக்கிட்டு, எப்படா அந்த ஒரு வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதுக்கு மேல வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க. எனக்கு உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், நீ கொஞ்சம் ஸ்டேடியம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க. அது எப்படின்னா, எனக்கு உன்னைய பார்க்கணும், உன்கிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும், எனக்கும் நைட் ஷிஃப்ட் இருக்குது, ஸோ நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நீ எனக்காக வெயிட் பண்ணி எங்கேயும் போயிடாத, இன்னைக்கு நான் உன்கிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும், நீ எங்கேயும் போயிடாத, எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ எனக்காக வெயிட் பண்ண, நான் கண்டிப்பாக வந்துடுவேன், எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது, நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நீ எனக்காக வெயிட் பண்ணணும் சரியா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க. எனக்கு அதை கேட்டதும் எதுக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு அழுத்தமாக வேற அதை சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உன்னை பார்த்தே ஆகணும், பேசியே ஆகணும், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி சொல்கிறாங்களே, அது என்னவா இருக்கும், எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசிக்கிறேன். ஒருவேளை நம்மக்கிட்ட லவ்வ தான் சொல்ல போகிறாங்களோ? இல்லை, நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் ஆசைப்படுறோம்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும்? எதுக்காக பேசணும், வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசிக்கிறேன். சரி, எப்போ நைட்டு 8 மணி ஆகும், மறுபடியும் அவங்கள பார்க்கலாம், என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது. இப்படிலாம் சொன்னால் கண்டிப்பாக வெயிட் பண்ணவே முடியாது. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது என்னவா இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய பிச்சுக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்ல போறாங்க, மணி எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? இந்த எபிசோட இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ஓகேவா? இன்னைக்கும் நம்ம கடைசியா ஒரே ஒரு பாட்டை மட்டும் படிச்சுட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? நேத்து கமெண்ட்ல ஒருத்தங்க இந்த சாங்க பாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அந்த சாங்க பார்த்ததும் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. இந்த சாங்க முன்னாடி நான் அதிகமா பாடிக்கிட்டே இருப்பேன். இப்போ மறுபடியும் அந்த கமெண்ட்ல அந்த சாங்க பார்த்ததும் எப்படி நம்ம இந்த ஒரு சாங்க மறந்தோம்? இத கண்டிப்பா பாடியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ உங்ககிட்ட அந்த பாட்ட பாடப் போறேன். அது என்ன சாங்குன்னு தானே நினைக்கிறீங்க? இப்போ நான் பாடுறேன், கேளுங்க. கொஞ்சம் சுமாரா தான் பாடுவேன், இருந்தாலும் நீங்க கேட்கலாம், ஓகேவா? அந்தி சூரியனும் குன்றில் சாய மேகம் வந்து கச்சையாக காமந்தங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாலம் தங்க திங்கள் நெற்றி பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாச சூட்டில் காதல் குற்றாலம் தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் சேலை நதி ஓரமாய் நீந்தி விளையாடவா முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே பாயாகும் மடி சொல்லாதே பஞ்சனை புதையல் ரகசியமே செம்பூவே பூவே உன்மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ சாய்ந்தாடும் சங்கில் தொழிப்பட்டாலும் முத்தாகிடும் முத்துண்டு. இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.